பிரபல நடிகருமான நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்த தேமுதிகவின் கட்சியின் தலைவருமாகிய கேப்டன் என்று மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் திரு விஜயகாந்த் அவர்களை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் காலமானதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு நிகழ்ச்சியின் மேடையில் கலந்து கொண்டு பைபிள் வசனங்களை பேசுவது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அவர் என்ன பேசினார், என்ன வசனங்களை பேசினார் என்பதை இப்போது நாம் இந்த காணொலியில் காணலாம். சிறிது காலம்தான் இருந்தார். யாரு? அதாவது இந்த திருச்சபையிலே யாரை கடவுளாக கும்பிடுகின்ற இயேசுநாதர் அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? என்ன சொன்னா? ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறுகணத்தை காட்டுனார். ஏன் சொன்னாரு எல்லாருக்கும் புரியாது. ஏங்க இயேசுநாதர் சொன்னாருங்க ஒரு கணத்தை காட்டுங்க, நான் மறுகணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம்? எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனை கை விளக்கி விட்டுரும். அதே கை விளக்கி அந்த இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவேன். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. நீ களைப்பாக இருந்திருந்தா என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இளைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இளைப்பா இருக்கிறேன், இளைப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது. வலதுகை எடுத்து கொடுக்கிற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடதுகையில் எடுத்து கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. அவர்கள் சொன்னது போலவே வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்ற பைபிள் வசனத்தின் மூலம் அநேகருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அது அவர் மறைவிற்கு பின் மக்களின் பேட்டியின் மூலம் வெளிவருகிறது. அவர்கள் சொன்ன பைபிள் வசனத்தின் மூலமாக அவர் நடந்தும் இருக்கிறார். அவர் மறைவிற்கு பின் அனைத்து மக்களும் எங்களுக்கு இவ்வளவு செய்திருக்கார் என்று வலதை கொடுத்தது இடதுகைக்கு தெரியாதவாறு அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவராகிய நாம் இன்று அவ்வாறு வாழ்கிறோமா? நாமளே சிந்தித்து பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் இவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் கர்த்தருக்குள் வர வேண்டும் என்றும் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.